பிள்ளைங்க ஆசாசியா இன்னைக்கு பொடி தோசை வேணுமான்னு கேட்டாங்கங்க. தோசை ஊத்த போனா, தோசை என்ன லட்சணத்துல வருதுன்னு பாருங்களேன். கைப்புள்ளைக்கு கட்டம் சரியில்லைங்கிற மாரி விஜிக்கு வட்டமே வராதுங்கிறது ஊரறிய உலகறிஞ்ச உண்மைதானங்க. நிலாவுல உட்காந்துருக்கிற பாட்டி கூட வடை சுடுறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியலங்க. எனக்கு ஒழுங்காவே தோசை வரவே இல்லைங்க. பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு பொடி தோசை சாப்பிட்ட மாதிரிதான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்கங்க. உடனே நம்ம மூளையில ஒரு சின்ன ஐடியா பராண்டிட்டு ஓடி வந்துருச்சுங்க. அப்படியே அந்த ஐடியா உடனே ஒர்க் அவுட் பண்ணியாச்சுங்க. அப்படி என்ன ஐடியான்னு தானே கேட்குறீங்க. நமக்கு இருக்கவே இருக்குங்க. தோசை வரவே இல்லை. என்னங்க பண்ண முடியும்? 1, 2, 3 தோசை, ஹார்ட்டு நமக்கு தெரிஞ்ச தோசையெல்லாம் போட்டு கொடுத்துட்டேங்க. ஏன்னா குழந்தையா இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி தான் தோசை சுட்டு கொடுப்பேன். உடனே உங்களுக்கு வேற ஞாபகம் வந்திருக்குமே. பாருங்க, நான் சுட்ட தோசையில இந்த தோசை ரொம்ப வித்தியாசமானதுங்க. இந்த ஸ்டாருக்கும் ஹார்ட்டுக்கும் கீழே நான் வரைஞ்சிருக்கிறது என்னன்னு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காம சொல்லிடுங்க. அப்பதாங்க என் பசங்க கிட்ட அதுக்கு என்ன பேருன்னு நான் சொல்ல முடியும். தோசைக்கல்ல தோசை ஒழுங்கா வரலன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோசையை சுட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்துட்டு அமைதி ஆயிடுவானுங்க. வெரைட்டி தோசைன்னு சொல்லி கொடுத்துடலாம். 1, 2, 3, 4 தாங்க போட்டேன். ஆனால் அது பாருங்களேன், குச்சி ஐஸ் மாதிரியே வந்துருச்சா. என் பையன் அது குச்சி ஐஸ்ன்னு சொல்லி சொல்லி சிரிச்சாங்க. அப்படியோ எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்தாச்சுங்க. ஆனால் எனக்கு சுட்டு தோசை இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்க அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லி. என் முகமே தெரியுற அளவுக்கு இருக்கு.